ஐயா அவர்கள் ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் எனக்கு வேறு வழி இல்லாமல் நான் திராவிட முன்னேற்றக் கழகத்திலோட கூட்டணிக்கு போகிற சூழ்நிலையை உருவாக்கியிருக்காங்க. இந்த நிமிடம் வரையிலையும் அந்த மாதிரி நான் ஒரு முடிவு எடுக்கப்படவில்லை. என்னை எடுக்க வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளியிருக்காங்க. அதனால் அந்த ஆயுதத்தை நான் கையில் எடுக்கப்பட வேண்டுமா வேண்டாமா என்பது குறித்து அவர் ரொம்ப வருத்தத்தோடு எங்களிடத்தில் பதிவு படுத்தியிருக்காங்க. அதற்கு நாங்கள் இருக்கிற 20 மாவட்ட செயலாளர்கள் இருந்தோம். அதில் பெரும்பான்மையாக எங்களுக்கு 12ஆம் தேதி ஜனவரி மாதம் மாவட்ட செயலாளர் கூட்டம் சென்னையில் நடந்தது. அதில் ஒரு படிவம் கொடுத்தாங்க. ஐயா அவர்கள் சார்பாக ஒரு படிவம் கொடுக்கப்பட்டது. அந்த படிவத்தில் திமுகவுக்கு செல்லலாமா தாவேக்காவுக்கு செல்லலாமா அப்படின்ட்டு DT 2 காலம் கொடுத்துருந்தாங்க. அப்போ அந்த காலம் எங்களுக்கு கூப்பிட்டு கொடுக்கும் பொழுது, அந்த படிவத்தை கொடுக்கும் பொழுது DMK என்ற ஆப்ஷன் வைத்ததே தவறு என்று நாங்கள் சுட்டி காட்டினோம். அதற்கு ஐயா அவர்கள் எங்களிடத்தில் சொன்னது, உங்களுக்கு 2 ஆப்ஷன் கொடுத்துருக்கேன், அது பிடிக்கலன்னா அதை தவிர்த்து நீங்கள் தாவேக்கான்னு டிக் அடிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. 88 மாவட்ட செயலாளரில் 11 பேர் DMK போகலான்னு கொடுத்துருந்தாங்க. 77 மாவட்ட செயலாளர்கள் தாவேக்காவுக்கு செல்ல வேண்டும் அப்படின்னு கொடுத்துருந்தாங்க. இந்த அடிப்படையில் ஐயா அவர்கள் முடிவெடுப்பார்னு நாங்கள் நினச்சோம். அவருக்கு அரசியல் தேர்தல் பல்வேறு இக்கட்டான சூழ்நிலை இருக்குது. அதில் தாவேக்காவோட கூட்டணி போகிறதுக்கு ஒரு பக்கம் பேசிகிட்டு இருந்தாலும், தாவேக்காவில் நிற்கும் பொழுது உங்களுக்கு இந்த மாதிரியான சில பிரச்சனைகள், தேர்தல் செலவு சம்பந்தமான பிரச்சனைகள்லாம் ஏற்படும். அதை சமாளிக்கக்கூடிய பண வசதி படைத்தவர்கள் நம்மளிடத்தில் இல்லை. பண வசதி படைத்தவர்கள்லாம் அண்ணன் எடப்பாடியார் வசம் இருக்கின்றார்கள். ஆகவே என்னிடம் வந்தவர்கள் எல்லாம் என் பின்னாடி விசுவாசத்திற்காக வந்திருக்கிறீர்கள், உங்களுக்கு உதவி செய்ய முடியாத நிலைகளையும் இந்த தேர்தலை நாம் சரியாக கையாளவில்லை என்றால் நாம் ஒரு அரசியல் அனாதையாக ஆகிவிடுவோம் என்று கூறியிருக்கின்றார். எனவே இந்த சூழ்நிலையில் நமது நிர்வாகிகள், நீலகிரி மாவட்டத்தில் உள்ள நிர்வாகிகள் என்ன சொல்கின்றார்கள் என்பது குறித்து நான் இங்கே கேட்டதற்கு, ஐயா திமுகவுக்கு சென்றால் நாம் யாரும் ஐயா பின்னாடி செல்லக்கூடாது. நாம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய உரிமையை மீட்பதற்காக தொடங்கப்பட்டது தான். அதிலும் இங்கே இருக்கக்கூடிய பெருவாரியான மக்கள் 2017ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 7ஆம் தேதி ஐயா அவர்கள் முதல் தர்மயுத்தம் தொடங்கும் பொழுதிலிருந்து இன்று வரை அவருக்கு விசுவாசமாக இந்த நீலகிரி மாவட்ட மக்கள் இருந்தார்கள். இன்று திமுக என்ற ஒரு நிலை எடுப்பவர்களானால் அதை நாங்கள் மனம் நொந்து வெறுத்து வெளியே வருகின்றோம். இந்த சூழ்நிலைக்கு தள்ளப்பட்ட அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் மனம் வருந்தி, மனம் திருந்தி, இருவரும் மீண்டும் இரு துருவங்களாக இருக்கக்கூடிய இருவரும் இணைந்த கைகளாக இணைந்து இந்த வரக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தலிலே நீங்கள் களப்பணி ஆற்றினால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக தொண்டர்கள் அனைவரும் பெரும் மகிழ்ச்சிக்கு உள்ளாவார்கள். இரு தலைவர்களுக்கும் அறிவுரை சொல்கிற அளவுக்கு நாங்கள் பெரிய ஆள் இல்லை. ஆனால் உங்களை நம்பி இருக்கக்கூடிய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை காப்பாற்றப்பட வேண்டும் என்றால் நீங்கள் இணைந்தால் ஒழிய இது சாத்தியமல்ல. சின்னம்மா அவர்கள் உயிரை கொடுத்து இந்த கழகத்தை காப்பாற்ற வேண்டும் எவ்வளோ பேசுனாங்க. அவங்களுக்கு ஒரு மரியாதை கொடுக்க மாட்டீங்க. அவங்களையும் அழைத்து அவங்கள நடத்துனீங்கன்னா தமிழகம் முழுவதும் இந்த எடப்பாடியார் இல்லை, இந்த OPS இல்லை, அங்கே இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர்கள் 32 பேரையும் ஆளாக்கியவர் சின்னம்மா ஒருவரே தான். அவர்களுடைய வழியை நீங்கள் கடைபிடிங்கள், இல்லை நீங்கள் வழி நடத்துங்கள். இது ரெண்டும் இல்லை என்றால் எங்களை வழிநடத்தக்கூடிய வல்லமை இன்றைய தமிழகத்திலே இளைஞர்கள் பட்டாளம் ஒன்று திரண்டு நிற்கக்கூடிய தளபதி விஜய் அவர்களுடைய தலைமை ஏற்க வேண்டிய சூழ்நிலைக்கு எங்களை தள்ளுகின்றீர்கள். இது நாங்களாக போகவில்லை. தளபதி விஜய் அவர்களிடத்தில் ரோல் மாடலாக புரட்சி தலைவரும் புரட்சி தலைவி அம்மாவும் இருப்பதாக கூறுகின்றார். இருவரையும் பேனரிலே போட்டுக்கொள்ளுங்கள் என்று அனுமதிக்கின்றார். அவருக்கு இருக்கக்கூடிய அந்த எண்ணம் உங்களிடத்தில் யாரிடத்திலுமே இல்லை என்பதாக நாங்கள் கருதுகின்றோம். இதை மன வருத்தத்தோடு இந்த பதிவை நாங்கள் உங்களிடத்தில் செல்கின்றோம். நீங்கள் 26 தேர்தலுக்கு எங்களை நல்வழியாக அழைத்து செல்வீர்கள். நீங்கள் இருவரும் சின்னமாவே சேர்த்து 3 பேரும் ஒன்று சேரும் பட்சத்தில் தாவேகாவே உங்களிடத்தில் கூட்டணிக்கு வரும். உங்களிடத்தில் நல்ல ஒரு வாய்ப்பு மக்களிடத்தில் இல்லை என்பதை கருதிதான் நம்ம இடத்துல கூட்டணிக்கு வருவதற்கு கூட எல்லாரும் தயங்குறாங்க. இன்றைக்கி தேமுதிக பார்த்தீங்களா, திமுகவுக்கு போயிடுச்சு. திமுக 5000 ரூபாய் பணம் கொடுத்தோம், பொங்கல் பரிசு 3000 கொடுத்தோம், அவர்களும் சந்தோஷமாக இல்லை. எல்லோரும் தாவேகாவை பார்த்து பயந்து அஞ்சி நடுங்குகின்றார்கள். ஆகவே அவர்களையும் இணைத்து கூட்டணியில் திமுக என்ற ஒரு பலமான சக்தியை வீழ்த்த எல்லாரும் ஒன்று சேருங்கள். இல்லை, நாங்கள் தாவேகாவுக்கு செல்ல வேண்டிய சூழ்நிலைக்கு செல்கின்றோம் என்பதை மன வருத்தத்துடன் தெரிவித்து தாவேகாவுக்கு செல்கின்றோம்.
இல்லை என்றால் அதிமுகவை ஒன்றுபடுத்துங்கள்.